வணக்கம் நண்பர்களே. சாயிபாபாவின் அற்புதங்களை வெறும் கதைகளாக பார்க்காமல் நம் வாழ்க்கையோடு இணைத்து பார்த்தால் கிடைக்கும் அனுபவமே தனி. இன்று நாம் பார்க்கப் போகும் 2ஆம் அத்தியாயம் இந்த சாயி சத்சரிதம் என்கிற புனித நூல் எப்படி உருவானது, பாபா ஏன் ஒருவருக்கு ஹேமத்பந்த் என்று கிண்டலாக பெயரிட்டார், ஒரு மனிதனுக்கு குரு ஏன் அவசியம் போன்ற பல சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தருகிறது. எழுத்தாளரின் தயக்கம், நான் தகுதியானவனா? இந்த நூலை எழுதியவர் அண்ணா சாஹேப் தாபோல்கர். முதல் அத்தியாயத்தில் பாபா கோதுமை அரைத்து காலராவை விரட்டிய அந்த மாபெரும் அற்புதத்தை பார்த்த பிறகு தாபோல்கருக்குள் ஒரு பேரார்வம் பிறந்தது. பாபாவின் லீலைகளை ஒரு நூலாக தொகுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவருக்குள் ஒரு பெரிய தயக்கம். கடலாரத்தை அளந்துவிடலாம், ஆகாயத்திற்கு துணியால் அலங்காரம் செய்துவிடலாம், ஆனால் ஒரு ஞானியின் வாழ்க்கையை எழுதுவது சாத்தியமா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று பயந்தார். ஆனால் பாபா என்ன நினைத்தார் தெரியுமா? நீ ஒரு கருவி மட்டுமே, உன்னை பின்னின்று இயக்குவது நான்தான் என்பதை அவருக்கு புரிய வைக்கத் தொடங்கினார். ஷீர்டி பயணம் ஒரு தற்செயலான திருப்பம். தாபோல்கர் ஷீர்டிக்கு செல்வதே ஒரு சுவாரஸ்யமான கதை. முதலில் அவருக்கு குருமார்கள் மீது பெரிய நம்பிக்கை இருக்கவில்லை. தன் நண்பனின் மகன் காய்ச்சலால் அவதிப்பட்டபோது அவர்கள் வணங்கிய குருவால் அவனை காப்பாற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கம் அவருக்குள் இருந்தது. அப்படியென்றால் நான் ஏன் ஷீரடிக்கு செல்ல வேண்டும் என்று பயணத்தை தள்ளி போட்டார். ஆனால் விதி அவரை விடவில்லை. நானா சாஹேப் சாந்தோர்கர் மூலம் அவருக்கு அழைப்பு வந்தது. கிளம்பும் வழியிலும் பல குழப்பங்கள். தாதர் ரயில் நிலையத்தில் அவர் தவறான ரயிலில் ஏறப் போகும்போது யாரோ ஒரு அறிமுகமில்லாத முஸ்லிம் பெரியவர் குறுக்கிட்டு, இந்த ரயில் மண்மாட்டில் நிற்காது, நேராக போரிபந்தர் செல்லுங்கள் என்று வழிகாட்டுகிறார். அந்த ஒரு உதவி மட்டும் கிடைக்கவில்லை என்றால் தாபோல்கர் அன்று ஷீரடிக்கு போயிருக்கவே முடியாது. பாபா தன் பக்தர்களை எப்படி இழுக்கிறார் பாருங்கள். அந்த காரசாரமான விவாதம். ஷீரடிக்கு வந்த முதல் நாளே தாபோல்கர் ஒரு பெரிய விவாதத்தில் இறங்கினார். விஷயம் இதுதான்: ஒரு மனிதனுக்கு குரு தேவையா அல்லது நம்முடைய சொந்த முயற்சியே போதுமா? தாபோல்கர் வாதிட்டார், நமக்கு அறிவு இருக்கிறது, நாம் உழைக்கிறோம், பிறகு ஏன் ஒருவரிடம் சரணடைய வேண்டும்? அவருடன் விவாதித்த பாலாசாஹேப் பாடே, விதிதான் வலிமையானது, குருவின் துணையின்றி முக்தி இல்லை என்றார். 1 மணி நேரம் நடந்த இந்த விவாதத்தில் யாருக்கும் வெற்றி கிடைக்கவில்லை. மாறாக தாபோல்கருக்கு மன அமைதிதான் போனது. பாபாவின் ரிமோட் கண்ட்ரோல் லீலை. சிறிது நேரம் கழித்து மசூதிக்குச் சென்றபோது பாபா அவர்கள் இருவரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். சாதேவாதாவில் என்ன விவாதம் நடந்தது? இந்த ஹேமத்பந்த் என்ன சொல்கிறார்? தாபோல்கருக்கு தூக்கி வாரி போட்டது. அவர்கள் தங்கியிருந்த இடம் மசூதியிலிருந்து வெகு தூரம். அங்கு நடந்த விவாதம் பாபாவிற்கு எப்படி தெரிந்தது? அது மட்டுமல்ல, பாபா முதலாக அவரை ஹேமத்பந்த் என்று அழைக்கிறார். யார் இந்த ஹேமத்பந்த்? மராட்டிய வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மந்திரி மற்றும் அறிஞர். ஆனால் பாபா இந்த இடத்தை புகழ்ச்சிக்காக பயன்படுத்தவில்லை. உன்னிடம் இவ்வளவு அறிவு செருக்கி இருக்கிறதே, நீ பெரிய அறிஞரோ என்று மென்மையாக கிண்டல் செய்தார் பாபா. அந்த ஒரு வார்த்தையிலேயே தாபோல்கரின் அகங்காரம் சுக்குநூறாக உடைந்தது. அன்று முதல் தாபோல்கர் ஹேமத்பந்த் ஆனார். குருவின் அவசியம். காடு, புலி, வழிகாட்டி. குரு தேவையா என்ற விவாதத்திற்கு பாபா சொன்ன பதில் மிகவும் அழகானது. ஆன்மீக பயணத்தை ஒரு அடர்ந்த காட்டில் நடக்கும் பயணத்திற்கு ஒப்பிட்டார் பாபா. அந்த காட்டில் பள்ளங்கள் இருக்கும், புலி, ஓநாய்கள் பதுங்கியிருக்கும். தனியாகச் சென்றால் வழி தெரியாமல் நீங்கள் காணாமல் போகலாம் அல்லது பள்ளத்தில் விழலாம். ஆனால் அந்த காட்டை நன்கு அறிந்த ஒரு வழிகாட்டி குரு உங்களோடு இருந்தால் அவர் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றி நேராக உங்கள் இலக்கிற்கு அழைத்துச் செல்வார். இதுதான் இந்த அத்தியாயத்தின் ஆணிவேரும். நம் புத்தியை விட குருவின் வழிகாட்டுதல் நம்மை வேகமாக இறைவனிடம் சேர்க்கும். முடிவுரை. வினி 2 மந்திரங்கள். பாபா தாபோல்கரிடம், நீ உன் அகங்காரத்தை என் பாதத்தில் வைத்துவிடு, நான் உன் வழியாக என் சரித்திரத்தை எழுதுகிறேன் என்று ஆசீர்வதித்தார். மேலும் எவர் ஒருவர் அகங்காரமின்றி செயல்படுகிறாரோ அவருக்கு தாமே வேலைக்காரனாக இருந்து உதவுவேன் என்றும் உறுதி தந்தார். நண்பர்களே, இந்த அத்தியாயம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இதுதான். நாம் எதை செய்தாலும் நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தை கைவிட்டு இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அதற்கு தேவையானது 2 விஷயங்கள்: நிஷ்டை மற்றும் சபூரி. ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.